இப்போல்லாம் அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வறட்டு இருமல் நெஞ்சு சளின்னு பயங்கர தொந்தரவாக இருக்குது. அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கிளாஸ் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு அடுப்பை சிம்மில் வச்சே அதை வறுத்து எடுங்க. இப்போ இதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் உளுந்தம்பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு 2 விசில் வர லெவலுக்கு வெயிட் பண்ணலாம். 1 கிளாஸ் உளுந்துக்கு 1.5 கிளாஸ் உடச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு பாவு காய்ச்சி இருத்துக்கலாம். பாகு ரெடி. கஞ்சி செய்ய போகிற பாத்திரத்திலேயே இந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உளுந்து இப்படி நல்லா குலைவாக வெந்திருக்கும். அதை இன்னுமே லைட்டாக மசிச்சுட்டு நம்மளுடைய கருப்பட்டி பாகோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதோட நம்ம அளவெடுத்த அந்த கிளாஸ்லேயே 1 கிளாஸ் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது இப்படி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய் மற்றும் மிளகை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கஞ்சி குடிக்கும்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட ஆட் பண்ணி குடிங்க. இது ஒரு மெடிசன் தான், பட் பயங்கர டேஸ்டியான மெடிசன். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.